இல்லை சமத்துவம் பாடா அப்படி ஏட்டா வேலை வெட்டியை பார்க்காம இங்க வந்து கதை எழுதிட்டு இருக்கியா? அதான் போயாதான் வேலை வந்து பாருயா. என்னடா சொன்ன? வாழ முடிஞ்சு பொண்ணுங்க தம்பி தம்பி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சும்மா இருந்தம்மா. மூளை வெட்ட முதலாளிக்கு முக்காதுட்டு மேனேஜர். ஏன்னா எங்க முதலாளியை வைக்காம ஒன்னேதான் சேர்ந்து பேசுறேன். என்னையா பெரிய முதலாளி? காசு இருந்தா போதுமையா? காசை சாப்பிட முடியுமாயா? இன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்களே அதை பயிரிடுறது யாரு? ஏழைங்க. இன்னைக்கு நீங்க உடுத்திருக்கீங்களே உடை அதை நெய்யறது யாரு? ஏழைங்க. தங்கி இருக்கீங்களே பங்கா அதை கட்டினது யாரு? ஏழைங்க. சுருக்கமா சொன்னா பணக்காரன் செத்தா கூட ஏழையா தூக்கணும். ஏழை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை தெரியுமா? ஏன்டா என்கிட்ட திருவிழாவோட பேசுற? இன்னைக்கே ஒரு சீட்டை கிடைச்சிட்டு மறுபடியும் வாங்கறதா? அந்த ஒரு வேலையாவது ஒழுங்கா செய்ய வாயா. உங்களோட ஒரே சிரிப்பு தாங்க. ஏனுங்க இப்படி கொஞ்சம் வர்றீங்களா? ஏயா யோ ஏன் திருட மாதிரி முடிக்கிற? ஐயோ பெரிய விவகாரம் நடந்து போச்சுங்க. என்ன விவகாரம்? ஐயோ பெரிய கலாட்டம் நடந்து போச்சு. உங்கள்கிட்ட தனியா சொல்லணுங்க. வாயாங்க. அம்மா என்னம்மா இது? எனக்கு ஒண்ணும் புரியலையா? கொஞ்சம் வாங்க சொல்றேன். எங்க அண்ணன் இருக்க விஷயத்த சொல்லிட்டியா? நான் ஒண்ணுமே சொல்லிங்க. சொன்ன நல்ல ஆடியா. அவன் சின்ன பையன் ஏதோ உளறி இருக்கிறான். மன்னிச்சு விடியா. அவனை இப்படியே விட்டுக்கிட்டா ஊரெல்லாம் போய் உங்களை கேவலமா பேசுவாருங்க. என்னதான் செய்யணும் பண்ற? அவனை சுட்டு போஸ்ட் போடணுங்க. ஓஹோ சரி நான் சொல்றேன். நீர் பொசுக்கணும். பின்னால வா. பின்னாடி வர்றீங்க. இது என் பர்சனல் மேட்டர். போறீங்களா இல்ல ஷூட் பண்ணிடுவோம். ஏன் உங்களை சுட வர்றீங்க? அவங்கள சுட வரலடா, உன்னதான் சுட வந்தேன். எனக்கு மூளை இல்லைன்னு சொன்னாமே உன்னை சுட்டு பொசுக்கிறேன் பா. என்னையா? ஆமாங்க நீங்க சுடுங்க, நான் பொசுக்கிறேன். ஓஹோ என்ன சுட வந்தீங்களா? நீங்க வருத சுடுங்க பாப்போம். சுடுங்க பாப்போம். என்ன சுடுங்க? ஐயோ வேண்டாம், காந்திபதி சுட வேண்டாம். ஐயா சுடுங்க. சின்னமா சுடாதீங்க. என்ன சுடுங்க? என்ன நீமா? அவங்க சுடாதீங்க. என்ன சுடுங்க? அருவிகளை கியூ மாதிரி வந்து நிற்கிறாங்க. யாரையும் சுடாதீங்க. என்ன சுடுங்க? என்ன சுடுங்க? சரியா? உனக்கு அறிவு இருக்கா? இந்த கியூவை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? ஒண்ணும் தெரியலைங்க. இவ்வளவு செல்வாக்கு உள்ளவனே என்கிட்ட நேரடியா மோத விட்டு என் கௌரவத்தை கெடுத்துச்சு. இப்போ உன்னதான் புள்ள விட்டுக்காரனுங்க. சரி இன்னும் ஏன் நின்னுகிட்டு? அவருக்கு தான் வேலை இல்ல. நீங்க எல்லாம் போய் வேலையை கவனிங்க. போங்க போங்க. தம்பி அவங்க பெரிய மனுஷங்களா போயிடல. நீ மட்டும் ஏன் நிக்கிற? ஆமா எங்க அப்பா உங்களை அவுட் ஹவுஸ் உள்ள தள்ளிட்டாரமே. என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நாங்க தான் வேலைக்காரங்களாச்சே. ஓஹோ இத பாரு மேக்கல, நீ வேலைக்காரியோ இல்ல குப்பைக்காரியோ அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. நான் உன்னை காதலிச்சிட்டேன். இத பாரு இந்த பங்களா வாழ்க்கையை உனக்கு உதறி தள்ளிட்டு வரதுக்கு நான் தயாரா இருக்கேன். இப்ப வரையா சொல்லு. இப்ப வேண்டாம், நான் சொல்லுவேன். அப்ப புறப்பட்டு வாங்க. அப்ப ஞாபகம் இருந்தா பாத்துக்கலாம். என்னடா விவகாரத்தை ரொம்ப முத்து போச்சு. என்னடாச்சு? அப்பா ஆப்பிள் இல்லைன்னு சாப்பிடவே இல்லையா? ஐயோ தான் அவர் சாப்பிடவே இல்லைன்னா அப்படி சாப்பாடெல்லாம் வேஸ்டா போயிடாதா? உன்னை சந்திச்ச விவரத்தை கூட அவர் எங்கிட்ட சொல்லிட்டாரு. அதுல இருந்து அவர் சாப்பிடவே இல்லை. அப்பா பாவம் உண்ணாவிரதம் இருக்காரு. உண்ணாவிரதம் இருக்கிறவங்க எல்லாம் யாராவது சாப்பிடுன்னா உடனே சாப்பிடுவாங்க. நீ போய் அப்பா கிட்ட சொல்ல சாப்பிடுவாரு. அப்பா நீங்க சொன்னதை நான் விளையாட்டா எடுத்துக்கிட்டப்பா. ராத்திரி பூரா நீங்க சாப்பிடவே இல்லையா? ஆனா நீங்க கொடுத்த சாப்பாட்டை நான் நல்லா சாப்பிட்டேன்ப்பா. முதல்ல போய் சாப்பிடுங்கப்பா. பாணி மேனேஜரே என்னையா சொல்றீரு? கொஞ்சம் புரியும்படி சொல்லியா. உங்க பொண்ணு காந்திபதியும் அந்த பையன் சமத்துவமும் கைய கோத்துக்கிட்ட ஆட்ட போட்டதையும் கண்ணால பாக்கணுங்க. ஐயோ எங்க அண்ணன் எங்க? என்னம்மா என்ன என்ன? ஐயோ நான் எப்படி சொல்லுவேன்? என்ன அண்ணன் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இங்க வா. உனக்கு அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு போச்சா? நேரம் அங்க இருந்தா நான் இங்க வந்தேன். அன்னைக்கே இந்த விஷயம் தெரிஞ்சுதான் அவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னேன். அந்த வேலைக்கார குட்டிக்கு என்ன துணு தெரியுமா? வேலைக்கார குட்டியா? நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ அந்த சின்ன தம்பியோட கைய கோத்துக்கிட்டு ஆடுறா. யாரு மேகலையா? ஏதோ ஒரு கழுதை முதல்ல வாத்தார கூப்பிட்டு மூட்டை முடிச்சா தூக்கி இந்த வீட்டை விட்டு வெளியில போய் சொல்லி இல்ல. ஐயோ ஐயோ நான் கேள்விப்பட்டது வேற என்ன. நீங்க என்ன கேள்விப்பட்ட? அத நான் எப்படி சொல்லுவேன்? மேனேஜரே இங்க வாயா. அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லியா. அம்மா பொண்ணு காந்திபதி கூட அந்த தோட்டக்காரத்தை சமத்துவம் ஏரிக்கரையில சுத்திக்கிட்டு இருக்கானுங்க.
ஊர் பேருக்கு பார்த்தா அவனை பத்தி என்ன நினைப்பானுங்க? நினைக்கிறேன் நீ உடனே போய் அந்த சமத்துவ பேர்ல அங்க கூட்டிட்டு வா. இந்த ஏரியா இருங்கண்ணே, நீ போய் கூட்டு வாயா. ஆனா கூட்டு வாங்குறேன் அண்ணே. அந்த சமத்துவம் மேல உடனே வெளியில அனுப்பணும். எங்கம்மா அனுப்புறது? எங்க அனுப்பியோட எனக்கு தெரியாது. அவன் என் கண்ணுல படப்படாது. அவசரப்படாத, நானே அவனை கூப்பிட்டு 2ஆம் பேருக்கு தெரியாம கண்டிச்சு அனுப்பிச்சிடுறேன். ஆனா அந்த மேகலை இருக்காளே, அவளை நான் பாத்துக்கிறேன். சின்ன தம்பிய பக்குமா கூப்பிட்டு சொல்லி தீர்த்திட்டா சரியா போகுது. முதலாளி கூப்பிடுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏண்டா பாக்குறதுக்கு சாது மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை செஞ்ச நீ? ஏன் அனாவசியமா சத்தம் போடுற? 4 வேலைக்காரங்களுக்கு தெரிஞ்ச அசிங்கம் இல்ல, நான் கண்டிக்கிறேன். எங்க வர போய் சின்ன தம்பி கூட்டு வா. முதலாளி சொல்லாம ஏன் சிரிக்கிறீங்க? சரியான வேலை செஞ்சடா. எந்த அத்தை மகளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடியாந்தியோ, அதே அத்தை மகளை நீ என்ன இது பண்றேன்னு தெரிஞ்சோட என் மனசே பூச்சு. இந்த வகை திரும்பிடா. உங்க அத்தைக்கு உன்னை யாருன்னு தெரியாம குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்காக வேண்டி நீ இந்த இது என்ன பேர் வந்து சொல்ல மாட்டேன். அதை பண்ணு அதை விட்டுறாத. சரிப்பா இருடா. இந்த வட்டாரத்திலேயே அந்த பொண்ணுட்ட நீ பழகுனீன்னா உங்க அத்தை கண்ணில் படும். அதனால இடத்த மாத்திக்கோ. கொஞ்சம் எட்டி போய் அந்த இது என்ன அந்த பொண்ணடா அந்த மாதிரி ஏதாவது நடந்தேன்னு கேள்விப்பட்ட பையில தோலை உரிச்சு தோல். அந்த மாதிரி எல்லாம் நடக்க மாட்டேன். நீங்க எப்படி சொல்லி இருக்கீங்களோ அதே மாதிரி நடந்துக்கிறேன். ஏண்டாப்பா, ஏதோ ஆபத்துல எங்களுக்கு உதவி செஞ்ச அப்படிங்கிறதுக்கு தானே இந்த வீட்டுல உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணேன். நீ செஞ்சது உனக்கே நல்லா இருக்கா? பார்வதி சும்மா இரு, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க சொல்லிட்டீங்க, என் வயிறு பத்தி எரியுது. எரியுதா? கொஞ்சம் தண்ணி குடிங்க. அண்ணே, இப்பவே அவனை கூப்பிட்டு தோலை உரிங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் வந்து உரிக்கிறேன். சின்ன தம்பி வா வா வா. யோசிச்ச பையன, உனக்கு என்ன நெஞ்ச அழுத்தம் இருக்கணும்? ஏண்டா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? என்ன செய்வனே? என்ன ஓடாத, மரியாதைக்கு வா, இல்லைன்னா தோலை உச்சு விடுவேன். அப்பா இறக்குதா? கும்பிட்டா நிறுத்திட்டு. பார்வதி, எவ்வளவு தூரம் ஓடி இருக்கு, எவ்வளவு மூச்சு வாங்குது. அதுக்காகவாவது இந்த பயலை என்கிட்ட ஒரு அடி வாங்க சொல்லு. நான் மட்டும் ஓடலையா? எனக்கு மட்டும் மூச்சு வாங்கலையா? எங்கிட்ட நீங்க என்ன சும்மா சொல்றேன்? உங்களை நான் சொல்லுவேன், தம்பியை சொல்றேன். ஏன்னு 4 பேர் வேலைக்காரங்க முன்னால இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது நீங்க தானே சொன்னீங்க. நீங்களா இப்படி நடந்துக்கிறீங்களா? நல்லா இருக்கா? நீங்க சும்மா இருங்க அண்ணே. தம்பியை கூட்டிட்டு போய் நானே விசாரிக்கிறேன். வா தம்பி, வா தம்பி. மாப்பிள்ள, என் மனசுல நீங்க பாலை வாத்துட்டீங்க மாப்பிள்ள. கொஞ்ச நாள் போகட்டும், உங்களுக்கே நான் பால் வரப்பேன். வாருங்க மாப்பிள்ள, நான் உங்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் மாப்பிள்ள. வெளில வரட்டுறீங்க, உள்ள பாராட்டுறீங்க மாப்பிள்ள. அதாவது நீங்களும் மேகலையும் வந்து மேகலையும் நீங்களும் அதுவா லவ் மேட்டர்? அதேதான் மாப்பிள்ள. இப்படி திரும்புங்க பரவாயில்ல, இப்படி திரும்புங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள பாருங்க, நீங்களும் மேகலை இங்க சந்திச்சா தானே அத்தா கண்ணில் படுது. அதனால இடத்த மாத்துங்க, அதாவது 8 போயிருங்க. ஐயோ அத்தா, உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அத்தா நான் உனக்கு அத்தனை பாவி, நான் உனக்கு அத்தா. ஜாக்கிரதை, ஓலை உறுத்தி நம்ம குடும்ப கௌரவம் என்ன அந்தஸ்து இந்த மாதிரிலாம் நம்ம நடந்துகிட்டேன். இனிமே அதெல்லாம் கரெக்டா இடத்த மாத்தி இது நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். என்ன மாதிரியா நடந்துக்குவேன்? காலி பயல இரு உன்னை மதுரைக்கு பேக் பண்ண. ஐயோ வேண்டாம், நான் சொல்லி எல்லாம் சரிப்படுத்திட்டேன். என்னத்த சரிப்படுத்தி விட்டேன்? என் தலை பத்திக்கிட்டு எரியுது. தலை எரியுதா? ஐயா, தலையில இருக்கிற கழிவுகள் எல்லாம் அப்படியே சூழல வச்ச மாதிரி செங்கல் ஆயிடும். இவன் முதல்ல தோலை உரிக்கணும். நீ உரிக்கிறியா இல்ல நான் உரிக்கட்டுமா? நானே உரிக்கிறேன். நாம வெங்காயத்தை உரிப்ப, என்னத்த உரிச்சு இப்பவே அலர்ற. நம்ம கதை இப்பதான் கிளைமேக்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்குது. இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் கூட ஆரம்பத்துல
என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோன்னு பயந்துகிட்டு தான் இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அப்பா என்னடா என்ன இடத்த மாத்தி லவ் பண்ண சொல்றாரு. அத்தை என்னடா என்ன இடத்த மாத்த சொல்லிருக்காங்க. அப்படியா? அனுபவப்பட்டவங்க சொல்றாங்க, கேப்பமே. கருணமா, நான் கருணாகரன் பேசுறையா. உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு உடனே ஊட்டிக்கு வந்து சேரு. யோ, நான் சுத்த விவரம் கட்டவனா இருக்க. எத்தனை தடவை சொல்றது? வெளிப்படையா சொல்ல முடியாம தானே நான் அப்படி சொல்றேன். உடனே கூட்டு வாயா. வரீரா? ஏன்னு வேதரத்னமா வராரு? அவர் பொண்ணு கூட வருது. அவன் எதுக்கு இங்க வரா? இது என்னம்மா கேள்வி? காலேஜ் லீவ் இல்ல, ஊட்டியை சுத்தி கித்தி பாக்கணும்னு சொல்லிச்சான். சரிதான், கூட்டு வாயான்னு சொன்ன. ஓஹோ, வரட்டும் வரட்டும். நான் கூட அந்த பொண்ணை பார்த்ததே இல்ல. வந்தவன நல்லா பாரு. ஹலோ கருணாகரன். ஏப்பா கத்துறீங்க? காந்திமதியை கூப்பிட்டு போன கொடுங்க. காந்திமதியா? காந்திமதி, காந்திமதி. காந்திமதியா? ஆறு என்னது? இருமா, அவ கூட படிச்சவளா, சிநேகிதியா, பேசணுமா? பேர் என்ன சொன்ன? கேட்டா போச்சு. ஏமா உன் பேர் என்னம்மா? மஞ்சுளா. மஞ்சுளாவா? மஞ்சுளா? மஞ்சுளாவா? அது யாராவா? நீ என்ன அவ கூட படிச்சியா? என்ன மாமா? யாரோ உன் ஃப்ரெண்டா, டெலிபோன்ல பேசணுமா? ஹலோ. ஹலோ காந்திமதியா? நான் சமத்துவம் பேசுறேம்மா. இன்னைக்கு சாயங்காலம் செகண்ட் ஹேர் பின் பெண்ட், 2வது ஹேர் பின் பெண்ட்ல உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ கட்டாயம் வரணும். என்ன இந்த விஷயத்தை பத்தி முதல்ல உன கொஞ்சம் கூட கண்டிக்க மாட்டாரு. காந்திமதி, இந்த சமத்துவம்னாலே உங்க மாமாவுக்கு ஒரு நடுக்கம் தான். என் பேரை கேட்டாலே அலறுவாரு. மஞ்சுளா, வர சொல்றேன். போன வச்சு. வேற ஆளுக்கு ஒரு மாதிரி தெரியுது. போன வச்சிருமா. அண்ணே, ஜட்ஜு பொண்ணு காந்திமதினா உசுறு இருக்கு. அதான் சொன்ன. காந்திமதி, நீ போகையில கண்டிப்பா என்னையும் கூட்டிட்டு போமா. நீ போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ. கூட்டு போறேன். இங்க வாங்க. நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்க. நானா? ஆமா. உங்ககிட்ட போன்ல பேசுனது யாரு தெரியுமா? மஞ்சுளா? மண்ணா கட்டி. மண்ணா கட்டியா? அவன் மஞ்சுளான்னு சொன்னா. இல்லன்னு பொம்பளை மாதிரி உங்ககிட்ட போன்ல பேசுனது அந்த பழைய சமத்துவம். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. டெல்லியில இருக்கிற மாப்பிள்ளை கிட்ட நான் உடனே பேசாம. பார்வதி, நான் முடியாது. இனிமே என்னால பொறுக்கவே முடியாது. நான் மாப்பிள்ளை கிட்ட உடனே பேசாகணும். நான் மேனேஜர், இங்க வாயா. ஏனுங்க? டெல்லியில என்ன ஹோட்டல்? அசோகா ஹோட்டல்ல மதுரையில இருந்து ராஜா வந்திருக்காராம். அவர்கிட்ட பேசுறதுக்கு அவங்க அத்தை ஊட்டியில காத்துக்கிட்டு இருக்காங்களா. உடனே பேசணுமா அப்படின்னு அர்ஜென்ட் கால் புக் பண்ணியா? பார்வதி, இந்த நேரத்துல அவன் அங்க இருக்க மாட்டான், வெளியில போயிருப்பான். வெளியில போனாலும் வெளியிலேயே தான் இருப்பாரா? உள்ள வருவார். வருவாருல்ல, அப்ப வந்து பேசட்டும். அது வரைக்கும் நான் போனுக்கிட்டு தான் நிப்பேன். நீ போய் புக் பண்ணியா? ஏனுங்க? போயாங்கிறேன். பார்வதி, டெல்லியில இருந்து ராஜா பேசினா உடனே ஊட்டிக்கு வர சொல்லு. நான் இந்த மோகனூர் எஸ்டேட் வரைக்கும் போய் ஓடியாந்துறேன்.